ஷேய் சூரியன் எப்பா கோர்ட்டு நீதிமன்றம் கோர்ட்டு இன்னைக்கிலேருந்து உள்ள படைகள் எல்லா படையும் உள்ளே போவோம். போவேல எவனை கை வைக்கணுமோ அத்தனை நாங்கள் கை வச்சு விட்ருதோம்ப்பா. முக்கால் சத்தியம் கைலாசத்துலேருந்து படைகள் எல்லா படையும் உள்ளே கொண்டு போகிறேன் நீதிமன்றம் கோர்ட்டுக்கு. டெய்லி இன்னையிலேருந்து நான் எல்லாம் கூட்டு போயிடுவேன். காலையில் 10:30 மணியா உனக்கு குளிப்பாட்டி உன் மகன் குளிப்பாட்டி முடிஞ்சவொடனே நாங்கள் எல்லோரும் உன்னை கையெடுத்து கும்பிட்டு எல்லா நீதிமன்ற கோர்ட்டில் போய் இந்தியா நாடு தமிழ்நாடு முதல் தமிழ்நாடு கொடுத்துருக்க. இது என்னைக்கு வரைக்கும் நெரிக்கணுமோ நெரிச்சு அதுக்கப்புறம் தான் டெல்லி எப்பா உட்கார்ந்துருக்க பூமியில் உட்கார்ந்துருக்க நீதிமானாக உட்கார்ந்துருக்க. எப்படிப்பா நடத்த அவங்களுக்கு மனசு வருது? அப்போ உள்ளே உழைச்சி விட்டா தானப்பா அந்த கணக்கு பிடிக்க முடியும். சாமியா இல்லை மாநில பேராக நம்ம பார்க்கணும். அதுதான் நம்மளுடைய கணக்கு. போட்டாச்சு. நீதிமன்ற கோர்ட்டு நடத்தக்கூடாது. வெளியே நீ திராசை பிடிச்சி நீ நிற்க, இடையை பிடிச்சி நிற்க. இன்னையாப்போ கேள்வி அவன் கேட்க வரல. அப்போ இவ்வளோ நாள் நீ 5 வருஷம் ஆண்டு காலமாக கணக்கு கொடுத்தும் அவன் எடுக்கலைன்னா அப்போ எவ்வளோ பெரிய தப்பு. குற்றத்தில் குற்றம், குற்றத்துக்கு மேலே குற்றம். ஆனால் தப்பு செஞ்சவனை பூரா உள்ளே கணக்கு கொடுக்க. அப்போ அதையும் மூடி உட்காரணும்னு நினைக்காங்க. அப்போ அது தப்புல. இப்போ ஒருத்தன் தப்பு செய்தான், ஒருத்தன் இடத்துக்கு சம்மந்தப்பட்டது, ஒருத்தனை அடிக்கிறது கொல்றது எல்லாமே இந்த காவல்துறையிலேருந்து போகுது. காவல்துறையிலேருந்து உள்ளே போவேல இல்லை காகித பேப்பர் வரைக்கும் கீழே இருந்தே வீசி எறிஞ்சு உள்ளே போயிடலாம். உள்ளே போனால் அங்கேயும் போய் வழக்கறிஞரை வீசி விட்டுட்டு வெளியே தப்பிச்சு போகிறான். இது எவ்வளோ பெரிய தப்பு. அப்போ பாவம் எங்கே நிற்கி? வழக்கறிஞர் கையில் நிற்கி. பாவம் பெரிய பாவம். அப்போ அந்த பாவத்தை கணக்கை முடிக்கணும். அதுதான் கணக்கு. பாவத்தை செஞ்ச பாவத்தை அவனுக்கு இந்த ஜென்மத்தில் வீட்டுக்கு போவையா இல்லை உள்ளே வரவா நீதிமன்ற கோர்ட்டில் இடையில தட்டவா நாங்கள் கணக்கு முடிச்சிடுறோம். அது தப்பு. குற்றத்தில் குற்றம், குற்றத்துக்கு மேலே குற்றம். புரியுதா? இல்லை சரிதானப்பா. அப்போ டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் இந்த பேய் இன்னும் கொடியை தூக்கி ஆட்டுதான். தமிழ்நாட்டில் நீதிமன்றம் கோர்ட்டு தமிழ்நாட்டில் கடவுள் உட்காந்துருக்காரு. எப்பா கோர்ட்டார் பூரா பார்த்தானா பார்க்கலையாப்பா? ஆணும் பெண்ணும் உன்ட்ட தானே கேட்கணும். எனக்கு என்னப்பா தெரியும்? உனக்கு தான் தெரியும். நீ பூமியில் இறங்கியிருக்க. என் கணக்கு பார்க்கானா பார்க்கலையான்னு ஒன்று கோர்ட்ஸில் பார்ப்பேன். வழக்கறிஞர் பார்த்தானா பார்க்கலையான்னு 2வது கணக்கில் பார்ப்பேன். 3வது கவர்மெண்ட் நியமித்த முட்டா கூதிமணிகளை ஆணும் பெண்ணும் பார்த்தானா பார்க்கலையான்னு நீ தான் பார்ப்பேன். எனக்கு தெரியாது. ஆனால் காவல்துறையிலேருந்து எல்லா பேரும் சில குறிப்பிட்ட கணக்கு எல்லாமே பார்க்கல இல்லை நானே பார்க்கல. அப்போ அப்படி ஒரு மெத்தனமாக போகிறான். கவர்மெண்ட் வேலைக்கிறவன் மெத்தனமாக போகிறான். அப்போ எப்படிப்பா இதை கணக்கை முடிக்கணும்? அவன் வீட்டில் கண்ணீர் கூத்தலமாக போகணும். சரியா? இன்று நாள் நான் உள்ளே போகிற கேஸ்கட்டில் எல்லாம் ஆன்லைனில் உள்ள கணக்கு பெட்டிஷன் பேப்பரை கீழே நீட்டிகிட்டு வருவான் வழக்கறிஞர். எதை முடிக்கணுமோ எதை கை பார்க்கணுமோ கை பார்த்து விட்டுருந்தேன். அதுக்கு தான் மொத்தமாக வரான். ஏமாங்காலம் தூவேன். 8 நாட்டு சனீஸ்வரி. ஆமாம் நாயகி. எப்பா 8 நாட்டு சனீஸ்வரி ஆட்டி விடுவான். உச்சித்தலையில் உட்காந்து ஆட்டுவான். 2வது கணக்கு ஆமாம் நாயா வீட்டில் போய் ஆட்டுவான். இவனை தப்பு இருக்கிற கணக்கு அவன் வீட்டில் போய் ஆட்டின உடனே ஏமங்காலம் தூக்கிடுவான். அதுதான் கணக்கு. 3வது கணக்கு. அடுத்து கன்னிமாரு இவ்வளோ பூரா என்ன செய்வோம்? 1 அரை உச்சித்தலையில் சாவு எண்ணிக்கை. நீ போகிற கணக்கில் சாவு கணக்கில் உச்சித்தலையில் 1 அரை. இந்த அம்மனு இவ்வளோ பூரா 7 கன்னிமாரு சோடியோடு அடி விடும். அதுதானப்பா கணக்கு. ரைட்டு. அப்போ இன்னும் துடிக்காக போவோம். இவ்வளோ நாள் கணக்கு போட்ட கணக்கு அவன் பல்ல காட்டிட்டாலே தான். இங்கே கைலாசிலேருந்து பல்ல காட்டுதான் விரிச்சு 2 காலை கையை தூக்கி போட்டு போகிறான். அடி குடுக்க கன்னிமார் வெளியே ஏற அடி பயங்கரமான அடி விழும். முக்கால் சத்தியம். ஏன்னா நாங்கள் கேனத்தனமாக உள்ளிருந்து கணக்கு விட்டுக்கிட்டு இருக்கோம்னு நினைக்கானா? ஆதியில் 7 உள்ள கணக்கு ஓலைச்சோடு கணக்கு. திரைலோகத்தில் கணக்கு வரையில் நான் திரைலோகத்தில் விடுவேன். கணக்கு எடுக்க மாட்டாங்கிற கணக்கு உள்ளே இருக்குது. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் கணக்கு எடுக்கலை. அப்போ அடி கொடுத்தா பிறகு கணக்கு எடுக்க வருவாங்கிற கணக்கு இருக்குது. அப்போ அடி கொடுத்துட வேண்டியது. சரிதானப்பா? ஈஸ்வரனே பரமேஸ்வரனே பரமசிவனே முக்கால் சத்தியம். அம்முட்டும் கூமுட்ட குயிமை பூரா கர்மவனை செஞ்சு வச்சுருக்கான். ஆணும் பெண்ணும் பூரா ஆட்டுக்கறி கோழிக்கறி பன்னிக்கறி எல்லாம் உயிர் பயில தின்னுட்டு அந்த பாவத்தை சேர்த்து வச்சுருக்கான். துடிக்காக நடு ரோட்டில் க்ளோஸ் பண்ணுதான்ப்பா. முக்கால் சத்தியம். இப்போ கோர்ட்டை பிடிச்சாதான் கணக்கு வரும். கோர்ட்டு நீதிமன்றத்தில் எல்லாம் கூப்பிட்டு உட்காந்து இங்கே வா இவ்வளோ கேஸு ஒவ்வொருத்தன் கொடியை தூக்குன பூரா கொண்டிருக்க கேஸு நடக்கு. இப்போ ஒருத்தன் கட்சியை தூக்கி ஆட்டுதான்.
41 பேரை கொண்டுட்டான், பழையபடி உள்ளே உட்காந்து ஆட்டுதான். அப்போ நீதிமன்றமா இது எவ்வளோ பெரிய தப்பு? போதை ஐட்டத்தில் கொண்டிருக்கான் அவன் முதலமைச்சராக உட்காந்து சேரில் நங்குன்னு முட்டி மோதி ஆடுதான். என்ன கணக்கு? எப்போ 10 குடோனுக்கு மேலே பேப்பரை சேர்த்து வச்சுருக்கான். ஒரு குடோன் வந்து அரை ஏக்கர் இருக்கும். அப்போ 10 குடோனுக்கு எவ்வளோ இருக்கும் சேர்த்து வச்சு அவன் ஆட்டு தான் தமிழ்நாட்டில் முதலமைச்சர். அப்போ எவ்வளோ பெரிய சேட்டை பண்ணி அந்த பேப்பரை வச்சு இவனுங்களுக்கு கணக்கை வெளியே எடுக்கலை, வந்து நீதிமன்ற கோர்ட்டுக்கு எடுக்கலை கேட்கலை அப்படின்னா உள்ள சாவு எண்ணிக்கை நிறையா போகும். ஏன்னா அப்படி தானேப்பா போகும், வேறு வழி கிடையாதுல்ல. அப்போ கேட்பான்ல, கடவுள் பவரால் அடிக்கார் பூமியில் உட்காந்து. அப்போ சாமி பவர் அப்படி தான் நினைப்பான். சாமியை மிஞ்சி நம்ம நடத்த முடியாது. கடவுள் ஆதியில் மன்னராட்சியில் உள்ளவன் உனக்கு பயப்படுவான், கடவுள் கொன்றுவார் ஐயா. சமீன் காலத்தில் இவன் பயப்படாமல் கண்டார ஓலியுமே எழுதி கொடுத்து பாழாக்கி தின்னு. ஆனால் சமீன் குடும்பம் நாசமாக ஆகி போச்சு. புரியுதா? அரசியல்வாதி கடவுளா நம்மளான்னு பார்ப்போன்னு உட்காந்துருக்கான். 8 ஓலைச்சோடு கணக்கு. அப்போ இவனை என்ன செய்யணும்? இந்த செம்மத்தில் வழி எடுத்து விடணும். முக்கால் சத்தியம் ஓட்டு எலெக்ஷன் முத்திரா வாங்கக்கூடாது. உட்காந்து கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கான். நீதிமன்றம் கோர்ட்டு கைலாசத்தில் இராணுவ நீதிமன்றம் அத்தனை தப்பு இருக்குது. டெல்லியிலேருந்து தமிழ்நாடு டெல்லி வரைக்கும் நீதிமன்றம் கோர்ட்டில் அத்தனை தப்பு கணக்கு இன்னும் முடிக்கிறதுக்கு உட்காந்துருக்கான். அந்த கேள்வி கேட்கணுமா வேண்டாமா? கோர்ட்டில் உள்ள வாரம் படைகள் யோசித்துப்பார். ஜட்ஜி கோட்டார் அனுமன்னு யோசித்துப்பார். அடுத்து கீழே வழக்கறிஞர் நீ ஆடிக்கிட்டு வரையில யோசித்துப்பார். முக்கால் சத்தியம் அதான் சொல்லுதான்ல, ஈஸ்வரன் சொல்லுதான்ல ஒப்பன்ட்ட, ஏன்பா இவன் அடித்த பேப்பரில் நம்ம வரணுமாங்க, என்னப்பா நீங்கள் உட்காந்து உறங்கிட்டு இருக்கீங்க, நான் காலி பண்ணிட்டு பாங்க காலி பண்ணுங்க, கண்ணால் நான் பார்க்கணும் அப்படிங்க. அவ்வளோ பெரிய சேட்டை ஈஸ்வரன் கடவுளுடைய பிள்ளைகிட்ட சேட்டை. ஏண்டா முட்டா கூய் மக்களா பூரா அரசியல் கூத்தடிச்சுக்கிட்டு இருக்கான். கூட்டத்தை கூட்டி கூத்தடிக்கான். கூட்டத்தை மாதிரி கூத்தடிக்கிற மாதிரி ரயில் பேனை மாதிரி அள்ளுவான் பார். கடவுளை அள்ளுவான். அள்ளி எங்கே போகுதுன்னு பார். முக்கால் சத்தியம் வைஜாமணி தின்னுட்டு போங்கடா கண்டார வழி மக்கா கொடுத்தா அழிச்சிக்கிட்டு கொடியை தூக்கிட்டு கூட்டத்துக்கு ஓடுதா ராஸ்கல். இப்போ பார் என்ன நடக்குன்னு பார். முக்கால் சத்தியம்.